நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாலையோரத்தில் இருந்த குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் யோகா மையம் மற்றும் வீடு தீப்பற்றி எரிந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்கிட நாம் கேட்போம். யவனச்சோழன், வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட குள்ளங்காடு கலைவாணி தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவருக்கு சொந்தமான இடத்துல முருகன் அப்படிங்கிறவர் யோகா மையம் வச்சு நடத்திட்டு வராரு. இந்த பகுதியில் கடந்த ஒரு வார காலமா சேகரிக்கப்பட்ட குப்பைகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஜெயக்குமார் வீட்டின் முன்பு சேகரித்து வைத்திருந்தனர். இதனால் ஏராளமான குப்பைகள் அவ்விடத்தில் கொட்டி கிடந்துள்ளது. இன்னைக்கு அதிகாலையில மர்ம நபர்கள் அந்த குப்பைக்கு தீ வச்சிருக்காங்க. இதன் காரணமா கொழுந்து விட்டு இருந்த தீயானது யோகா மையத்துல போடப்பட்டிருந்த குடிசையில தீப்பிடிச்சு மலமளவென எரிஞ்சிருது. இதனை கண்ட யோகா மையத்துக்கு வந்தவங்க அலறி இருக்காங்க. அதனை தொடர்ந்து அருகில் இருந்தவங்க தண்ணீர் கொண்டு தீயை அணைக்க முயன்றனர். தீ கட்டுக்குள் அடங்காமல் வேகமாக பரவியது. இதனால் அருகில் இருந்த வீடுகளிலும் தீ பரவியது. இது குறித்து தகவல் இருந்த குமாரபாளையம் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து தண்ணீர் பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். இதில் வீட்டில் இருந்த உடைமைகள் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சக்கர வாகனங்கள் மற்றும் இதர பொருட்கள் இருந்து தீக்கிரையானது. இது குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பெறப்படும் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சாலை ஓரங்களில் கொட்டி எரிக்கிறது இது போன்ற விபத்துக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.